பக்த புரந்தரதாசர் 8ஆம் பகுதி. வெகு அலட்சியமாக அந்தணரிடமிருந்து மூக்குத்தியை பெற்ற சீனப்பா தற்சமயம் தன் கரத்திலிருந்த ரத்ன மூக்குத்தியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். இது வழிவழியாக வந்த என் பரம்பரை சொத்தல்லவா? இது எப்படி இந்த அந்தணர் கைக்கு வந்து சேர்ந்தது? ஒருவேளை என் விழிகளே என்னை ஏமாற்றுகின்றனவா? இப்படியும் அப்படியும் அந்த மூக்குத்தியை திருப்பி திருப்பி கண்டார் சீனப்பா. சந்தேகத்திற்கிடமில்லாமல் இது தன் பெட்டியில் வைத்து பூட்டியிருந்த அதே மூக்குத்தி தான். ஆனால் அதெப்படி இந்த பிராமணனிடம் வந்தது? சிந்தனை வயப்பட்டு குழம்பி போனவனை அவசரப்படுத்தினார் அந்தணர். தனவந்தரே, விரைவாக மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு அதற்கான தொகையை கொடுங்கள். நான் அந்தி சாயும் முன் ஊர் போய் சேர வேண்டும். அந்தணரின் அவசரம் சீனப்பாவிற்கு ஐயத்தை உண்டாக்கியது. உண்மையை கூறும், இந்த மூக்குத்தி உமக்கு எப்படி கிடைத்தது? சீனப்பா வினவவும் அந்தணருக்கு வார்த்தைகள் இடறின. ஏன் வினவுகிறீர்? என்னை கண்டால் உமக்கு திருடுபவன் போல் தெரிகிறதோ? அந்தணரின் எதிர்கேள்வியில் சீனப்பா எரிச்சல் அடைந்தார். பிராமணரே, இப்போது உண்மையை கூறப்போகிறாரா, இல்லை ஊரை அழைத்து நியாயம் கேட்கட்டுமா? சீனப்பாவின் மிரட்டலை கண்டு அஞ்சிய அந்தணர், தனவந்தரே, இது என் பெண்ணின் திருமணத்திற்கு தானமாக ஒரு மகராசி எனக்கு அளித்தது. நான் இதை விற்று காசாக்கி என் பெண்ணின் திருமண செலவை சமாளிக்கலாம் என்ற எண்ணத்தில் தங்கள் கடைக்கு வந்தேன். மற்றபடி இது ஒன்றும் திருட்டு பொருள் அல்ல என்று பதில் கூறினார் அந்தணர். மேற்படியான அந்தணரின் வார்த்தைகள் சீனப்பாவின் ஐயத்தை வலுவாக்கின. அந்த மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு அவன் சட்டென்று தன் இல்லத்தை நோக்கி விரைந்து சென்றான். என் மூக்குத்தி என்று பதறிக்கொண்டே தற்பொழுது அந்தணர் சீனப்பாவை பின்தொடர்ந்தார். இல்லத்திற்குள் நுழைந்த சீனப்பா அதட்டும் குரலில் தன் மனைவியை அழைத்தான். சரஸ்வதி, இங்கே வா. என்னவோ ஏதோ என்று அவசரமாக ஓடிவந்த சரஸ்வதி தன் கணவரோடு அந்தணரும் வந்திருப்பதை கண்டாள். சட்டென்று என்ன நிகழ்ந்திருக்கும் என ஊகித்தவளுக்கு ஆதியோடு அந்தமாய் உடல் நடுங்கியது, முகம் வெளிரியது. தன்னை சமாளித்து கொண்டு என்ன ஆயிற்று, எதற்காக அழைத்தீர்கள் என்று ஏதுமறியாதவள் போல் அவள் வினவவும் சீனப்பாவின் கோபம் தலைக்கேறியது. கூறுவாய், இந்த மூக்குத்தியை நீதான் இந்த பிராமணருக்கு தானமாக அளித்தாயா? சீனப்பா கர்ஜிக்கவும் சரஸ்வதி தன்னை அவனிடமிருந்து காத்து கொள்வதற்காய், இல்லை, நான் எதுவும் இவருக்கு தரவில்லை என்று நாக்குளறினாள். அவள் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாத சீனப்பா சரஸ்வதியை தாண்டி கொண்டு வேக வேகமாக உள்ளறையில் வைத்திருந்த பெட்டியை திறப்பதற்காக செல்லவும் சரஸ்வதி பாயின் குலை நடுங்கியது. ஹே ஸ்ரீனிவாசா, இந்த ஆபத்திலிருந்து நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இதயம் படபடக்க அவள் இறைவனை சரணடைந்தாள். பெட்டியை திறந்து மூக்குத்தி வைத்திருந்த பேழையை திறந்தான் சீனப்பா. 8ஆம் பகுதியானது இனிதே நிறைவடைந்தது.